ஹலோ மை டியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, இந்த வீக் ஒரு சூப்பரான வீக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மந்த்தே ஒரு தரமான மந்த்து தான் அப்படின்ற மாதிரியும் அது தோணுது. ஏன் அப்படின்னா, இந்த வீக் ஃபுல்லாகவே தொடர்ந்து சினிமா சைட்லேருந்து அப்டேட் ஆனது கொட்டிக்கிட்டே இருக்காங்க. வரிசையாக நிறையா படங்களோட அப்டேட் ஆனது நாளைக்கே ரொம்ப ஒரு 4-5 பெரிய படங்களோட அப்டேட் ஆனது வருது. எந்தெந்த படம் அப்படின்னா டாக்ஸிக் பற்றி பேசணும், கொஞ்சம் பெருசாக பேசணும் அப்படிங்கிறனால அதை கடைசியாக பேசலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் ஆனது கொடுத்தாங்க. சூர்யா 46ஓட ஃபர்ஸ்ட் லுக் ஆனது ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நாளைக்கு தான். நாளைக்கு 10/18க்கு அந்த ஒரு அப்டேட் ஆனது வரப்போகுது. நம்ம வெங்கி அட்லூரி அவருடைய டைரக்ஷனில் சூர்யா மமிதா அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் சூர்யா 46. இந்த ஒரு படத்துக்கு ஜிவி அவர்கள் தான் மியூசிக் பண்ணுறாரு. படத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் நாளைக்கு ரிவீல் பண்ண போகிறாங்க. ஒருவேளை ஏதாவது சூர்யாவோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில்ஸை கூட ரிலீஸ் பண்ணி அப்டேட்ன்றது கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பேரடைஸ். நானி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு படம். நானியோட கெட்டப்லாம் பயங்கரமாக சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி 2 சைடும் ஜடெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கர வைலன்ஸான ஒரு படமாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆனது ரிலீஸுன்றது பண்ணாங்க. பட் ஆனால் ஹிந்தி தமிழ் வெர்ஷன் ஆனது ரிலீஸுன்றது பண்ணலை. அதோட ஹிந்தி அண்ட் தமிழ் வெர்ஷன் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆனது கிடச்சிருக்கு. தமிழில் இந்த சாங் ஆனது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அதில் அனிருத் அவர்கள் ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருந்தாரு. ரொம்ப பயங்கரமாக பூந்து விளையாடுந்தாப்புல மனுஷன். இது தமிழ் ரிலீக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ராம் சரண் நடிச்சிருக்க படம் தான் பெடி. இந்த ஒரு படத்துக்கு ஏஆர் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சிக்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸுன்றது பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிளானது நாளைக்கு ரிலீஸுன்றது பண்ணுறாங்க. அதுக்கடுத்தபடியாக எஸ்டிஆர் அவருடைய 51வது படத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் ஓரம் அர்ச்சனா அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரும் இருக்கிற ஒரு கிளிக் ஒன்று ரிலீஸுன்றது பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக எந்த படத்தோட அப்டேட் ஆனது பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹிப்ஹாப் அவர்கள் நடித்து இயக்கி ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி ரைட்டிங் மியூசிக் எல்லாம் பண்ணியிருக்க படம் தான் மீசையும் முறுக்கு 2. படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆனது நாளைக்கு ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பார்ட்டி சாங் ஒன்று மார்ச் 4ஆம் தேதி அந்த ஒரு சாங் ஆனது ரிலீஸுன்றது பண்ண போகிறாங்க. ஃபைனலி டாக்ஸிக். வர மார்ச் 19ஆம் தேதி படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது படமானது ரிலீஸை பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி பயங்கரமாக வெயிட் பண்ணி ரிலீஸுக்கே வந்தாச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். படத்தோட ரன் டைம் ஆனது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்கும். எப்படி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. கீத்து மோகன் தாஸ் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரவி பசூர் அவர் தான் அந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்காரு. நம்ம யாஷ், நயன்தரா, கிருத்தி அகர்வால் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. யாஷோட இந்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டீசர்லாம் பார்த்துருப்போம். யாஷோட அந்த ஒரு லுக்குக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் ஆகியிருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு மாதிரி பெரிய ஒரு ஹேர் ஒன்று வச்சு பியர்டு ஒன்று வச்சு பார்த்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு லுக் ஒன்று விட்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளானது நாளைக்கு ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட பேர் தபாஷி, கரெக்டாக சொல்கிறேன்னான்றது தெரில, அப்படி தான் இருந்த மாதிரி இருந்தது. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளானது ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளை தமிழில் ரிலீக் ரைட்டர் யார் அப்படின்னா விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளானது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் எந்த ஓரளவுக்கு இந்த ஒரு படங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த அப்டேட்ஸ்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.